நவம்பர் மாதத்துல ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். யாரை நீங்கள் உயர்த்த போகிறீர்கள்? பிரச்சனையா, பண கஷ்டத்தையா, வருத்தத்தையா, வேதனையா, இல்லாவிட்டால் கத்தரையா? சொல்லுங்க, கத்தரை உயர்த்த போறோம். இந்த நவம்பர் மாதத்துல நாங்கள் எங்க சபை மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கத்தரை உயர்த்தும் போது அவர் கூட நம்மளை உயர்த்துறாரு. கையை தட்டி ஹல்லேலூயா. ஓ ஷக்கல கல்லபரிபலபலபல. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த ஆரம்பிச்சார்னா, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா, அது நம்மளால நம்ம புத்திக்கு எட்டாத உயரமா இருக்கும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிச்சதுக்கா நன்றி ஆண்டவரே. உங்க கரம், ஆசீர்வதிக்கிற கரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே, என் மேல இருக்கட்டும். இந்த நவம்பர் மாதம் முதல் என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உங்க கரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. Glory to Jesus. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை கரம் நீட்டி ஆசீர்வதித்து. அப்படியே உங்க வலது கரத்தை தலைமையில வச்சுக்கோங்க. நன்றி நன்றி ஐயா. ஜீசஸ். இப்போ ஆண்டவர் உங்க கை மேல அவரோட கை வருங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க கை மேல அவரோட கை வரும். கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை சகலா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து சபையை பெருக்கி நீ நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து வருமானத்தை பெருக்கி நீ நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து தங்கத்தை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி. கரங்களை தட்டி பிரைஸ் காட். ரபரப ஷக்கலா பலபலபல. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து சபையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்துல உங்க கரத்தை நீங்க நீட்ட போதுக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீங்க ஆசீர்வதிச்சதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லைகளை நீங்க பெருக பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க.
ஆண்டவரே உமக்கு கோடி நன்றின்னு சொல்லி 2 கைகளை தட்டி ஒரு 2 நிமிஷம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம அதை இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். நம்ம அப்படியே தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹோலா ஷாக்கா லபா ரபா லபா. ஆதியாம் புஸ்தகம் 12வது அதிகாரம். நமக்கு தெரிந்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கும் நம் சபை மக்களுக்கும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் போது என்ன நடக்கும்னா, ஒரு காரியம் நடக்கும். அது சீக்கிரமாய் ஆண்டவர் நமக்கு செய்ய போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. சீக்கிரமாய் ஆண்டவர் நமக்கு செய்ய போறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். திரும்ப சொல்லுமா, நான் உன்னை பெரிய ஜாதியா. இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய சபைக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தது. ஆனால் கடந்த வாரங்களிலே ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தை நவம்பர் மாதமும் உனக்கு இந்த வாக்கு தத்துவம், டிசம்பர் மாதமும் இதுதான் உனக்கு வாக்கு தத்துவம், வருகிற ஆண்டெல்லாம் உனக்கு இது வாக்கு தத்துவம், சபை மக்களுக்கு இது வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றாமல் நான் விடுவது இல்லை. நான் உங்களை உயர்த்தாமல், உங்களை ஆசீர்வதிக்காமல் நான் உங்களை விடப்போவது இல்லை. அல்லேலூயா. அதனால் நம்ம இதை ஆழமாய் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்னா அந்த மனிதனாலே அந்த ஆசீர்வாதத்தை நம்ப முடியாது. அல்லேலூயா. தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். இங்க ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய தேசமாக மாற்றுவேன். ஜாதி அப்படின்னு போட்டிருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல, கிரேட் நேஷன். நான் உன்னை பெரிய தேசமா மாத்திடுவேன். ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அல்லேலூயா. பிரைஸ்லா. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பேரில் ஒரு ஊரே உருவாகும்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லையா? எத்தனை பேர் நம்புவீங்க? இப்போ ராஜபாளையம் அது மாதிரி உங்கள் பேரில் ஒரு சிட்டியே உருவாகும் அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் எப்பயும் ஃபெய்த்தில் பேசுவார். அப்படிதான் எனக்கு தோணுது. இல்லையா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஒரு சிட்டி ஒரு ஊருன்னு சொல்லல, தேசம் சொல்றாரு. இப்ப இதுல இருந்து முதல் வரியில நான் உன்னை பெரிய, சொல்லுங்க பெரிய, தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்க வாழ்க்கையில கிரேட். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு பிளான் போட்டிருப்போம். ஐயோ என் வாழ்க்கை எப்படி. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்க சந்ததி குறித்து ஒரு பிளான் போட்டிருக்காரு. கிரேட். சொல்லுங்க பெரிய. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி ஆரம்பிக்குன்னா, சின்னது கிடையாதான், பெரிய. நம்பவே முடியலையா? அதுதான் அவர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை அன்னைக்கு அந்த சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு நம்புவதற்கு ஏதுவான ஒன்றுமே இல்லை. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசமே ஆபிரகாமிலிருந்து வந்திருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குட்டி தேசம்தான் உலகத்தை நெஞ்சிட்டு இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே பெரிய தேசமெல்லாம் வேண்டாம், இந்த ராஜவலத்தை இறங்குனா உங்க பேர் தெரியணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. இப்ப நான் சொல்றது கொஞ்சமா சொல்றேன், உங்களால நம்ப முடியல, அதனால சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு கொரியா தேசத்தில் பாலியாங்கிச்சோ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவருடைய சபை அந்த
சியோன் அந்த சிட்டியில், அந்த தேசத்துடைய கேபிட்டலில் ஒரு மெயினான இடத்துல சின்னதாக இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், பக்கத்தில் அங்கே அந்த கொரியா தேசம் குட்டி குட்டி தீவு மாதிரி இருக்குமா, ஒரு பக்கத்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் நீ இடம் வாங்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படி அங்கே போய் இடம் வாங்க ஒரு மனிதனா, அங்கே அந்த ஆளே இல்லாத ஒரு இடம், எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, எலக்ட்ரிசிட்டியோ எந்த இதில் அவுட்டர் டெவலப் ஆகுமான்னு ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை ஃபேமஸ் பண்ண போகிறேன், உன் சபையை என்ன செய்ய போகிறேன், ஃபேமஸ் ஆக போகிறேன், உன் சபையை கொண்டு அந்த இடமே ஆஸ்வதிக்கப்படும் சொன்னாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் அந்த சபை மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. மக்கள் என்ன பாஸ்டருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஓவரா ஃபெய்த் பேசிட்டு இருக்காரு, விசுவாசத்தில் ஓவரா, காட்டுக்குள்ளே போய் எப்படியா அங்கே போய் இடம் வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே தான் நம்ம சபை போகுது, அந்த சபை அங்கே அந்த இடத்துல பெரிய பில்டிங் கட்ட போகிறோம், அந்த சபையினால் அங்கே ஒரு பெரிய சிட்டியை உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் சிரிச்சாங்களாம். ரைஸ்கா கடைசி நடந்தது நான் சுருக்கமாக சொல்கிறேன். இவங்க போய் அங்கே அந்த இடம் வாங்கினார்கள். கொஞ்ச நாளில் அந்த தேசத்துடைய கேபிட்டல் பார்லிமெண்ட்டுமே, அந்த பார்லிமெண்டம் அந்த கேபிட்டல் உடைய அந்த தன்மை பார்த்துருக்காங்க. இனி வரப்போகிற காலங்களில் இதை டெவலப் பண்ணுன்னா நம்ம இங்கேருந்து பண்ண முடியாது, அப்போ குட்டி சிட்டியை உருவாக்கணும். அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் சபை எங்கே போச்சோ அந்த இடத்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்துச்சான். பிரேஸ்லா, சபை போன உடனே சபையை சுற்றி அத்தனை ரோடுகளை போட ஆரம்பிச்சாங்களாம். அந்த தேசத்துடைய கேபிட்டல் அனைத்துமே அங்கே வந்துருச்சான். முக்கியமான ஆஃபீஸ், முக்கியமான எல்லா தலைவர்கள், முக்கியமான டிபார்ட்மெண்ட் உள்ள குவார்டர்ஸ் அந்த சுற்றி இன்னைக்கு மிகப்பெரிய சிட்டியாக மாறி விட்டதாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் இந்த ஓரமாக அந்த மலையடிப்பட்டியில் சந்து பொந்துக்குள்ளே உட்காந்துருக்குறோம். அப்படிங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, மலை மேல் இருக்க பட்டணம் மருதம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார், ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். இன்னைக்கு அந்த சபை உலகத்திலே பெரிய சபையாக மாறிடுச்சு. பல லட்சம் மக்கள் ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். தேவன் எப்பயுமே நம்ப முடியாததை பேசுவார். அல்லேலூயா. பிரைஸ்லா. 100 ரூபா உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைஞ்சிருவீங்க, நம்புறீங்க. அல்லேலூயா. 1 கோடி இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். சொல்லுங்க, வலது கை உயர்த்தி, ஆண்டவரே, நான் நம்ப முடியாத, நான் நினைக்க முடியாத பெரிய காரியங்களை எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் எங்கள் சபைக்கும் நீங்கள் செய்வீங்கன்னு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கைகளை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தங்க விலை என்ன செஞ்சிட்டு இருக்குது, கூடிட்டு இருக்கு. மூர்த்தி கவலை இல்லை, 2 பசங்கனால கவலைப்படாமல் இருக்கான் பாருங்க. தங்க விலை நெஞ்சிட்டு இருக்குது, கூடிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, எவ்வளோ விலை ஏறினாலும் அந்த தங்கத்தை கர்த்தர் கொடுப்பார். காரணம், தங்கத்தையும் வெள்ளியும் படைத்தது யார் தான்? அப்பா தான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ இந்த உலகத்துடைய காரியங்களை நாம் கணக்கில் வைக்க வேண்டாம், வார்த்தை மேல் விசுவாசம் வைப்போம். இப்போ ஒரு மனுஷனாக இருக்கிற இந்த ஆபிரகாம் கிட்ட இவ்வளவு விஷயம் பேசுறாரு. உடனே நான் ஒரு தேசமாக நெஞ்சிருவேன், மாற்றிடுவேன். அந்த தேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? பெரிய தேசமாக இருக்கும். இப்போ இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா உங்கள் கண்கள் ஒன்று பைபிளில் பாருங்கள், இல்லைன்னா இதில் பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதில் ஒரு காரியம் மட்டும் மறுபடி வருது. அது என்னன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இங்கே தனிப்பட்ட ஆசீர்வாதமா, கூட்டு ஆசீர்வாதமா?
தனிப்பட்ட ஆசீர்வாதம். சொல்லுங்க, தனிப்பட்ட ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை இங்க ஆபிரகாம் பாஷையில ஒன்னு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 52 போட்டிருக்குது, அவன் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. இப்ப எங்கூட சேர்ந்து சொல்லுங்க இந்த வாக்குத்தத்தத்தை, என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எப்ப சுதந்திரிக்க முடியுமானால் இந்த வசனத்தை நம்ம மனசுக்குள்ள வைக்கணும். ஏன்னா மனசுல என்ன குப்பை இருக்குது? அவிசுவாசம் என்ற குப்பை இருக்குது, சந்தேகம் என்ற குப்பை இருக்குது, வருத்தம், வேதனை, ஏழாமை இதெல்லாம் நடக்குமா என்ற குப்பை இருக்குது. இப்ப அதுக்கு தேவ வார்த்தையை மனசுக்குள்ள வைக்கணும். சொல்லுங்க, என்னை பெரிய ஜாதியாக்குவா, என்னை ஆசீர்வதிப்பா. இது ஏதோ சுயநலம் மாதிரி தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. உங்க குடும்பத்துல நீங்க ஆஸ்வதிக்கப்படும் போது உங்க குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். நீங்க ஆஸ்வதிக்கப்படும் போது உங்க உறவினர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நீங்க ஆஸ்வதிக்கப்படும் போது அந்த தெருவு ஆஸ்வதிக்கப்படும். நீங்க ஆஸ்வதிக்கப்படும் போது அந்த பட்டணமே ஆஸ்வதிக்கப்படும். நீங்க ஆஸ்வதிக்கப்படும் போது சபை ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. இப்ப திரும்ப எங்க செஞ்சுங்க, கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்குவா, என்னை ஆஸ்வதிப்பார், என் பேரை சொல்லுங்க, என் பேரை பிரபலமாக்குவார். நான் எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எங்க சபைக்கும் எங்கள் உறவினருக்கும் என் உடன் பிறந்தவர்களுக்கும் நான் நன்மையான ஆசீர்வாதமாக மாறுவேன். புரிந்தவர்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா. பாருங்கள், இதை ஒவ்வொரு மனிதனுடைய பரிசுத்தவான்களுடைய தேவன் யாரெல்லாம் அழைச்சாரோ அவங்க கிட்ட ஆண்டவர் செப்பரேட்டா பேசுறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 பாருங்க, சங்கீதம் 23. தேவன் உங்களை இன்னைக்கு ஆண்டு சொல்றார், ஒன்னை ஆஸ்வதிக்காம விட போவது இல்லை மகனே, ஒன்ன மகளே, ஒன்னை ஆஸ்வதிக்காம விட போவது இல்லை. இப்ப பாருங்க, சங்கீதம் 23 நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் தான். இதுலயும் ஒரு வார்த்தை மறுபடியும் வருகிறது. இப்ப பாருங்க, அதை போடுங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவி என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் அடுத்தவனே இல்ல, என்னை தேற்றும். அல்லேலூயா. பாருங்க, கவனிங்களுக்கு ஒரு வசனத்தை கவனிக்கும் போது உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும். அல்லேலூயா. என்னை தேற்றும். சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. யார் தலைய பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் தலையை தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அபிஷேகிப்பார், என்னை தான் முதல்ல ஆசீர்வதிப்பாருயா. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாரு, மனைவி கணவன் ஆசீர்வதிக்கட்டும், கணவன் மனைவி அதெல்லாம் ஓகே தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்படும் போது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, என் தலையே என்னையா அபிஷேகம் பண்ணுகிறீ. யாரு பாத்திரம்? சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ஷக்கலலலலலலலலல ஓ ரபா ஷலபலப ரெகபபபல
ஆண்டவருடைய சுகமாக்குற வல்லம் உங்க மேல இறங்குது சிஸ்டர் அக்கா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் இப்ப விலகுது. எத்தனை பேர் இது விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம் ஆசீர்வாதத்தினால் ஒரு சுகத்தினால் நிரம்பி வழிகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது. ஓ ராக்கா லாபா ரபா ரபி, ஓ ஷாக்கா லாபா லா, என் பாத்திரம், என் பாத்திரம் மகிழ்ச்சியால் ஆசீர்வாதத்தினால் நன்மையால் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய அக்கௌண்ட், எத்தனை பேருக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது? அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. அல்லேலூயா. உங்க அக்கௌண்ட் நிரம்பும். சொல்லுங்க, என்னுடைய அக்கௌண்ட் நிரம்பும், என் குடும்பம் ஆசீர்வாதத்தால் நிரம்பும், எங்கள் சபை நிரம்பும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ரிஷா கலபரபலபலபல ஒரே கபாபா. ஆண்டவர் யாரை ஃபோக்கஸ் பண்றார்? தனிப்பட்ட மனிதனை. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தான் ஃபோக்கஸ் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஃப்ரெண்டு என்ன செஞ்சிடுவாங்க, பார்த்துருவாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் பார்க்குறான். ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை ஒவ்வொருவரையும் நான் பார்க்குறேன். ஏன் பார்க்குறாரு தெரியுமா? உன்னை ஆஸ்வதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அடுத்தது வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்ன போக்கஸ் பண்றாரு பாத்தீங்களா? சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னமோ தலையில ஒருத்தர் சொல்றான், ஒருத்தர் ஆட்டோ எழுதி போட்டிருக்கான், தலையில எழுதுனது ஒன்று கூட மாறாம நிறைவேறும்னு. அவன் என்ன நினைச்சிருப்பான்? வேதனைய, கவலைய, விதிதான் என்னை விளையாடுதுன்னு சொல்றான். 7 நாடு சனி தான் என்ன செஞ்சுட்டு இருக்குது. அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை நெஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன சொல்ல தெரியுமா? 7 நாடு சனி இல்லடா, நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் சுகமும் வெற்றியும் பலனும் நன்மை என்னை தொடரும். அல்லேலூயா. கடைசி வரை நான் மதிப்பா வாழணும் பாஸ்டர் அப்படி எத்தனை பேருக்கு ஆசை? எவ்வளவு வயசானாலும், 100 வயசானாலும் நான் மதிப்பா வாழணும். ஏ கிளடு அப்படின்னு என்னை யாருன்னு சொல்லக்கூடாது. ஏ கிளவி அங்கிட்டு ஓரமா உட்கார் அப்படின்னு உங்களை யாரும் சொல்லக்கூடாது. உங்க பேர பிள்ளைங்களோ பேத்திகளோ வந்து கிளடுக்கு என்னத்தை பார்த்தாலும் சும்மா நயனு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்படிலாம் உங்களை சொல்லக்கூடாதுன்னா நீங்க என்ன சொல்லுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நான் சாகும் போது கூட என்னுடைய அக்கௌண்ட்ல பல கோடி ரூபாய் இருக்கும். நான் மதிப்பாக, ஐஸ்வர்யமாக, கனமாக நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. பெரிய பெரிய தலைவர்கள் மறைக்கிற வர எவ்வளவு மரியாதை இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை காட்டுல நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். சொன்னா பாப்பா புரிஞ்சுன்னு உலகம் சொல்லும், உனக்கு வயசாயிடுச்சு பாரு, இப்பயே பாரு. வயசானவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க கவனிக்க மாட்டேங்காங்க. ஏன்னா நிறைய நடக்குது, உலகத்தில் நடக்குதா, அதான் உள்ள நெஞ்சிடாங்க, குப்பைக்குள்ள போட்டுக்கிறாங்க. சில பேத்துக்கு ஐயோ மனைவி கவனிப்பாளா, இப்போ நல்லா கவனிக்கிறா, வயசான போட்டு கவனிப்பாளா, சம்பளம் கொடுத்தாலாம் கவனிக்கிறா, அப்படிலாம் சொல்றாங்க, உலகத்தில் சொல்றாங்க. அப்படி இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், என் ஜீவன் நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. ஆமாங்க சொல்லுங்க. கடைசி வர என் கையில் பணம் இருக்கும். என் பேர பிள்ளைங்களுக்கு நான் தான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எத்தனை பேருக்கு ஒரு தில் இப்படி வரணும்? அல்லேலூயா. சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்கு, என் உறவினருக்கு, என் சந்ததி வந்தாலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கனம் வேணா ஆண்டவர் எதை கொடுப்பார் தெரியுமா? வெல்த், பணத்தை கொடுப்பார். இப்போ ரிட்டையர் ஆனவொன்னு பாருங்க, நிறைய பேத்துக்கு பாருங்க டைன் உடஞ்சிடுவாங்க. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ரிட்டையர் ஆனவொடனே
நான் ரிட்டர் ஆகிட்டேன், நான் ஒன்றுமே இல்லை, இனி யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் நினைச்சுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. எங்களுக்கு வேண்டிய அனைத்தும் நாங்கள் இப்போ தீர்க்க தரிசனமா சொல்றோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் அந்த வயசுல இருந்து சொல்லுங்க, இந்த வயசுலயும் எனக்கு நன்மையும் கிருபை தொடரும். 40 வயசுலயும் நன்மையும் கிருபை தொடரும். 60 வயசுலயும் நன்மையும் கிருபை தொடரும். 80 வயசுலயும் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆண்டோட வருக வரை எனக்கு நன்மையும் கிருபையும் தான் தொடரும். காரணம், ஆண்டவர் என்னை போக்கஸ் பண்ணி விட்டார், என்னை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்களா சொத்து எழுதி வச்சாதான் கைட்ட எழுதி வச்சுடுங்க. நிறைய கோடீஸ்வரங்க நீங்க. அல்லேலூயா. உங்க சொத்து எங்கெங்க போகணும். அல்லேலூயா. கடைசி வரை தில்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசி வரை உங்களுக்கு வருமானம் வரும். கடைசி வரை நிறைய வீடு வாடகைக்கு விடுவீங்க. ஐயா வராரு. எத்தனை வயசுல? 98 வயசுலயும் ஐயா தான் சொல்லுவாங்க. உங்களை கிளடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 98 வயசுல பென்ஸ் காலில் போவீங்க. ஆமே. எதுக்கு நான் சொல்றேன்னா, தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கிறது பிசாஸ். பாருங்க, இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த தாவீது இந்த வசனத்தை சொன்னபடியால் அவன் மரிக்கிற போது எப்படி மரிச்சான் தெரியுங்களா? ராஜாவாய் மரித்தான். மரிக்கிற போது கூட தன்னுடைய மகனை கொண்டு போய் சிங்காசனத்தில் வச்சு ஒரு கிங்க போல வாழ்ந்து முடிச்சான். அல்லேலூயா. அதனால ஐயோ அவங்க கவனிக்கல, என் பிள்ளை கவனிக்கல, என் கூட பிறந்தவங்க கவனிக்கல, அவங்க பார்க்கல, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்ல, நான் தான் எல்லாத்தையும் பார்க்க போறேன். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னொரு சங்கீதம் 121வது சங்கீதம் பாருங்க. 121வது சங்கீதம் சொல்லி நம்ம திருவந்துக்குள்ளாய் போகிறோம் பாருங்க. ஏனென்றால் தனிப்பட்ட நம்மை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். தனிப்பட்ட உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். சங்கீதம் 121 வாசிப்போமா? எனக்கு எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. யார் கண்களை? எப்படி? என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க, நவம்பர் மாதத்துல எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு வரையா அவனுக்கு வரல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வரும். அல்லேலூயா. எனக்கு வரும். சொல்லுங்க, எனக்கு வரும். எனக்கு வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும் ஒத்தாசை வரும். அடுத்து பாருங்க, உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிற உறங்க. சொல்லுங்க, என் காலை அவர் தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்குவது இல்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னைன்னு போட்டிருக்க இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? வெரி குட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை காக்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உரிமை கொண்டாடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ உரிமை கொண்டாடு. உங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு இப்போலே மணி ஆர்டர்லாம் யாருக்கு வர்றது கிடையாது. பொதுவாக சொல்ல, ஒரு மணி ஆர்டர் வருது, உங்க பேர் பீட்டர் மூர்த்திக்கு மணி ஆர்டர் 10,000 ரூபா மணி ஆர்டர்னு வச்சுக்கோங்க. போஸ்ட்மேன் சொல்றான், பீட்டர் மூர்த்தி யாரு? 10,000 வந்துருக்கு. நான் தான்யா. விடாம என்ன செய்ய மாட்டோம், வாங்காம விட மாட்டோம். இப்ப சொல்லுங்க, என்னை காக்கிறவ, என்னை ஆஸ்வதிக்கிறவ, என்னை உயர்த்துகிறவ, என்னை வாழாக்காமல் என்னை தலையாக்குவா. அல்லேலூயா. பாருங்க, உன் வலது பக்கத்தில் உனக்கு
அல்லேலூயா சொல்லுங்க. என் வலது பக்கத்துல எனக்கு அவர் நிழலா இருக்கும்போது நான் தாண்டா ராஜா. அல்லேலூயா. என் வலது பக்கத்தில் எனக்கு அவர் நிழலாக இருக்கிறார், எனக்கு அவர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். வாசிங்க அடுத்தது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. அவர் என் ஆத்துமாவை காப்பா. கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு கைகளை தட்டி ரபா ஷக்கல பல 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 ஷக்கல பல பல. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. சங்கீதம் 23 பார்த்தோம். கர்த்தர் என் மேய்ப்பரா. எப்படி சுதந்திரிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ நம்மளும் சுதந்திரிக்க போறோம். அந்த இடத்துல உங்க பேரை போட்டு கர்த்தர் மோசஸ் ராஜாவுடைய மேய்ப்பரா இருக்கிறார், உங்க பேரை போட்டு நீங்க பேசணும். சங்கீதம் 21 சொல்லு, கர்த்தரின் போக்கையும் என் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பா. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி. அப்படியே எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தியானிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தில் ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துக்கிறோம், செப்பரேட் ஆசீர்வாதம். என்ன ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்காருயா, அதனால நீங்க தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகக்கூடாது. என்னை அம்மா காப்பாற்றுவாங்களோ, அப்பா காப்பாற்றுவாங்களோ, பிள்ளைகள் காப்பாற்றுவாங்களோ, வேலை காப்பாற்றுவோம், அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்பனா நீங்க அவரை தேடணும். இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வந்தாதான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என் மனைவி வந்தாதான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லக்கூடாது. நீ மூல வரும்போது உன் குடும்பமே வந்துடும். ஹலோ, நீ விசுவாசி, அப்போ நீ வீட்டாரும் ஆண்டவர் என்னை ஆண்டவர் ஆஸ்வதிக்க நான் அவரை முதல்ல தேட போறேன். நீ வருவங்க வாங்க பின்னாடி. ஹல்லேலூயா. செப்பரேட்டா ஆண்டவர் உங்களை ஃபோக்கஸ் பண்றாருன்னா நீங்களும் அவரை செப்பரேட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு வலது கருத்தை வைத்துங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நான் நல்லா இருப்பேன்ப்பா. உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க தாங்க உங்களுக்கு தீர்க்கதரிசி. உங்களுக்கு தீர்க்கதரிசி யார் தெரியுமா? நீங்க தான். உங்க இதயத்தை வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரொம்ப நல்லா இருப்பேன். உங்களுக்கு சொல்ல தெரியல, என்னைய பாருங்க. இல்லை என்னைய பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க, என்னைய பாருங்க. ஆண்டவரே, இப்போ ஆண்டவர் பார்த்து நான் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆண்டவரே, மோசஸ் ராஜாவாகிய நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன் ஆண்டவரே. நான் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவரே. நான் ரொம்ப ரொம்ப செல்லமா இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க கொடுப்பீங்க ஆண்டவரே. நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே. ஏன் சொல்ல தெரியுமா? நம்ம நிறைய நேரம் சபிச்சிட்டோம். என்ன சபிச்சிட்டோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நடந்த சில வேதனைகள் அது ஏன்டா, அதாவது வாயத்தில்னு சொல்லாட்டாலும் நம்ம வேதனைப்பட்டிருக்கோமா? ஏன்டா என் வாழ்க்கை எப்படி இருக்குது? எங்கள் அப்பா ஒரு கலெக்டராக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? எங்கள் அப்பா சொத்துலாம் சேர்த்து வச்சு போயிருந்தான்னா எப்படி இருக்கும்? எனக்கு யாருமே இல்லையே, போய் இந்த குடும்பத்தில் பிறந்தனே, அப்படிலாம் பல வேதனைகள். யாராவது நமக்கு உதவி செஞ்சுருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த பட்டணத்தில் யாருமே உதவி செய்ய ஆள் இல்லையே. எங்கெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வருத்தத்தையும் ஒரு சாபத்தையும் உண்டு பண்ணிடும். இப்போ எல்லாம் கண்ணை மூடுங்க. இப்போ நீங்கள் பார்த்து நான் சொன்ன மாதிரி சொல்லணும். ஆண்டவரே ரொம்ப நல்லா இருப்பேன் ஆண்டவரே. நீங்கள் தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு பலிக்கும். சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே. நல்ல 100 வயசு வரை நல்லா வாழ்வேன் ஆண்டவரே. நல்லா சாப்பிடுவேன், என் உடம்ப நல்லா கவனிச்சுப்பேன் ஆண்டவரே. நான் உங்களை ரொம்ப நேசிப்பேன் ஆண்டவரே. நான் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆண்டவரே. நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க என்னைய தேடி வந்ததுக்காக நன்றி. இன்று முதல் என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி வர நான் மகிழ்ச்சியாக தான் ஆண்டவரை முடிப்பேன். நான் வியாதியோடு முடிக்க மாட்டேன், போராட்டத்தோடு முடிக்க மாட்டேன். நான் நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு தான் ஆண்டவரை போவேன். என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததிக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவரே. கடைசி வரை என்னை எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க ஆண்டவரே.
நல்லா இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா இருப்பேன். அப்படி நீங்க சொல்லும்போது உங்க இருதயம் அப்படி குளிரும். உள்ள சொல்லும் மனசு, அந்த மனசு சரீரம் சொல்லும், அப்பாடா இன்னைக்கான நல்ல வார்த்தை சொன்னான். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தெபராமா நீங்க கவலைப்படாதீங்க, கடைசி வரை அப்பா உங்களை கவனிச்சுப்பார். நல்லா இருப்பீங்க. மேரியம்மா உங்களை பார்த்து கொள்வார், உங்களை கவனித்துக் கொள்வார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களை எல்லாத்தையும் நான் பார்த்து சொல்கிறேன், நல்லா இருப்பீங்க. இது பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நான் இவை சொல்லும்போது தேவ பிரசன்ஸ் அப்படியே இறங்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் அந்த ஆமேன்னு சொல்கிறார். க்ளோரி டு ஜீசஸ். எங்கள் சபை மக்கள் நல்லா இருப்பாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் அப்பா சபைக்கு வந்தவங்க அத்தனை குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எல்லாரையும் நான் மன்னிச்சு ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆண்டவரே. இந்த தெருவுக்கு ஜனங்கள்லாம் நான் ஆஸ்வதிக்கிறேன். இந்த ராஜபாளையத்தை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இந்த தமிழ்நாட்டு பார்த்து நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். எல்லா ஊழியக்காரங்களை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் இந்தியாவை ஆசீர்வதிக்கிறோம். உலக தேசத்தையே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் நல்லா இருப்போம், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், எங்கள் சபை நல்லா இருக்கும். ஆண்டவரே இந்த நாளில் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் வந்து பலிப்பதாக. எங்கள் மேல் நீங்கள் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்போ நீங்கள் உடைய மனசுக்குள்ளே இருந்து சொல்லுங்கள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, அம்மா அப்பா, உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். கடைசி என்னையும் பார்த்துன்னு சொல்லுங்கள், பாஸ்டர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கட்டும், என் கூட பிறந்தவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும், என் உறவினர்கள்லாம் நல்லா இருக்கட்டும். நான் ஆசீர்வதிக்க பிறந்தவன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. கைகளை தட்டி ஹல்லேலூயா, glory to Jesus. நீங்கள் நானும் நல்லா இருக்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில் அவ்வளோ வேதனைப்பட்டார். Holy Spirit, Jesus, glory to Jesus. ராமலட்சுமி சிஸ்டர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நல்லா இருப்பீங்களா, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பட்ட அந்த கஷ்டம் நீங்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்களா. Glory to Jesus. Thank you Holy Spirit. ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வதிக்கிற பிரசனம் எங்கள் சபை மேலே இறங்கி இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலே இறங்கி இருப்பதுக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். நீ போனவங்க எல்லாத்தையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். இந்த இடத்தை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம், இந்த தெருவை ஆஸ்வதிக்கிறோம். நான் நல்லா இருப்போம் ஆண்டவரே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து இருதயத்தின் ஆழத்தில் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, கலங்காத, வேதனைப்படாத, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் மகனே. பலன் உண்டாகும், சுகம் உண்டாகும். Glory to Jesus. ஆண்டவரே நாங்கள் நல்லா இருப்பதுக்காக சிலுவையில் நீங்க தொங்குனீங்களே, உங்க காயத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உங்க கைகளில் ஏற்பட்ட அந்த காயத்தை, உங்க கால்களில் ஏற்பட்ட அந்த காயத்தை, விழாவில் ஏற்பட்ட அந்த காயத்தை, முதுகில் ஏற்பட்ட அந்த காயத்தை, அப்பா உங்க தலைப்பகுதியில் ஏற்பட்ட அந்த காயத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே நாங்கள் நல்லா இருப்பதுக்காக தலை முதல் பாதம் வர அணுவாய் நீங்க சித்திரவதையை நீங்க அனுபவிச்சிட்டீங்க இயேசுவே. நாங்கள் இப்போ உங்களை நோக்கி பார்க்கிறோம். பிக்க கொடுத்த அந்த சரீரத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அந்த இரத்தத்தை நாங்கள் கனம் பண்றோம். இதை வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காய் பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குன்னு சொன்னீங்களே. இதை புசிக்கும் போது நான் அவனிலும் அவன் என்னிலும் நிலைத்திருப்பான் என்று சொன்னீங்களே. இயேசுவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சரீரத்தை நாங்கள் உண்ணும் போது எங்களுக்குள்ள ஆசீர்வாதம் போகுது ஆண்டவரே. எங்க வாழ்க்கைக்கு எல்லா சாபங்கள் நீங்குது, பாவங்கள் நீங்கினதுக்கு ஸ்தோத்திரம், வியாதிகள் நீங்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களோடு நாங்கள் இணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. உங்க சரீரத்துக்கு ஸ்தோத்திரம், உங்க இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய காயங்களுக்காக ஸ்தோத்திரம், உங்க முள்முடிக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லாம் வலது கருத்து வைத்து இயேசுவே உமக்கு நன்றி. நான் ஆண்டவரே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வாக்கு தத்துவம் இன்று முதல் எங்கள் வாழ்க்கையிலும் சபை மக்கள் குடும்பங்களிலும் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக கைகளை தட்டி, Glory to Jesus, glory.